பாவம் தொழிலாளர்கள்லாம் இப்ப என்ன கோரிக்கை, நம்ம கோரிக்கை என்ன? தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை இருந்தாலும் சரி, நம்முடைய பொதுத்துறை இருந்தாலும் சரி, அவர்களில் ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு குறைந்தது 20,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். குறைந்தது. இது ஒரு 5,000 ரூபாய் கொடுக்க தெரியுது இல்ல? எதுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தீங்க? தேர்தலுக்காக, ஓட்டுக்காக. அதுக்கு மட்டும் உங்களுக்கு பணம் வருது. ஏன் சத்துணவு ஊழியர்கள் 10 வருஷமா 15 வருஷமா பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் ஊதியம் உயர்த்தி கொடுக்கறத உங்களுக்கு என்ன குறைச்சல்? துப்புரவு பணியாளர்கள் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு குப்பையா இருக்கும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. கரோனா காலத்தில் அவங்க உயிரை பணைய வச்சு எத்தனையோ செவிலியர்கள் இறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கள். உயிரை பணைய வச்சு நாங்க வேலை செய்யறோம். மருத்துவர்கள் அவங்களும் உயிரை பணைய வச்சு உங்க உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஊதியம் உயர்ந்து கொடுங்கள். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், ஏன் ஊராட்சி மன்ற செயலாளர்கள், அத்தனை பேர் என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு கொஞ்சம் நாங்க உழைக்கிறோங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஏத்தி கொடுங்க. இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏத்தி போயிடுச்சு. 4 வருஷத்துல 4 முறை கரண்ட் பில் நீங்க ஏத்திட்டீங்க. நாங்க எங்க போவோம்? 150 விழுக்காடு விலைவாசி உயர்த்தி விட்டார்கள். 150 விழுக்காடு. எங்க போவோம்? சம்பளத்தை ஏத்தி கொடுத்தாதான் எங்களை வாழ முடியும். பிள்ளைங்க படிக்கணும், போகணும், வரணும், இப்படி எல்லாம். ஆனா அதை பத்தி கவலையில்லாத அரசாங்கம் ஒண்ணு குறிக்கோள், இந்த தேர்தல்ல எப்படி மக்களை ஏமாத்தலாம். பொங்கலுக்கு 3000 ரூபாய். ஏன் போன வருஷம் பொங்கல் வரலையா? ஏன்னா போன வருஷம் தேர்தல் வரல. அதுக்கு முந்தின வருஷம் காசு கொடுத்தாங்க, ஏன்னா அப்ப தேர்தல் வந்தது. இப்ப 3000 ரூபாய் கொடுக்கறாங்க. அதுவும் கோடை காலத்துல. பாவம், இவங்க கொடுக்கிற காசுல ஏசி வாங்கலாம். ஏசி வாங்கி வீட்டில் போடலாம்ல. 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் இல்ல. அடுத்த மாசம் காசு வர போறது இல்ல. அது மட்டும் சொல்லிடுங்க பெண்கள் கிட்ட. எல்லாம் இப்பயே முடிஞ்சு போச்சு. அந்த 5,000 ரூபாய் அதுல ஒரு இப்போதைக்கு 3,000 ரூபாய் டாஸ்மார்க் ராமசுந்தரம் வந்துடுச்சு. டாஸ்மார்க் இன்னொரு கொஞ்ச நாள்ல வந்துடும், மீதி எல்லாம் வந்துடுறப்போ. அடுத்த மாசம் காசு இல்ல, அதுக்கு அடுத்த மாசம் காசு வராது. அடுத்த 3-4 மாசம் வராது. ஒரு தேர்தலுக்காக மக்களை நாசப்படுத்தி, மக்களை ஏமாத்தி, எனக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிறேன். ஆனா அந்த பொய்ய சொல்றாங்க பார், கூச்சம் இல்லாம, வெக்கம் இல்லாம, மானங்கட்டத்தனமா பொய் சொல்றாங்க பார், கூசாம சொல்றாங்க பொய்ய.